செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். நடிகர் விஜய் இப்போ முதலமைச்சர் விஜயா மாறிட்டாரு. அவரு முதலமைச்சரா மட்டும் மாறல. இங்க சில கல்ட் குரூப்பையும் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சில முட்டுக் கொடுக்கக்கூடிய நபர்களை உருவாக்கி வச்சுட்டு இருக்காரு. பல தற்கொலைகளை உருவாக்கி வச்சிட்டு இருக்காரு. இந்த தற்கொலை கூட்டம் விஜய் என்ன பண்ணாலும் அது நல்லதுதான். அவர் என்ன பண்ணாலும் நல்லதுதான். அவர் வேலையே பண்ணாம சும்மா வெற்றித்தனமா வந்து சீட்டை அரைச்சிட்டு போனாலும் அது சூப்பர் தான். அது மக்களுக்காக தான் பண்றாருன்னு முட்டு கொடுத்து பேசுறாங்க. இப்ப இந்த வல்கர் வாரியர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்றான். வல்கர் வாரியர்ஸ் சைட்ல இருந்து தான் அந்த வீடியோ ஷேர் ஆகுது. என்னன்னு, விஜய் வந்து அவரா வண்டி ஓட்டிட்டு போறாரு, அது மாஸ் தானே, கெத்து தானே சொல்லி கில்லி பிஜிஎம் கில்லி பாட்டெல்லாம் தூக்கி போட்டு அதிரடி வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லணும்னு போட்டு கிளப்பிக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்கானுங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தனியா கார் ஓட்டு போறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எவன் அந்த வீடியோ ஷேர் பண்ணானோ அவனே வந்து பதிவு பண்றான், இந்த வீடியோ யாரும் ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுற ஐடி எல்லாருமே அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க, இல்லைனா நாங்கள் ரிப்போர்ட் அடித்து தூக்குவோம்னு பதிவு பண்ணுறான். கீழே அந்த வல்கர்வாரி சம்மந்தப்பட்ட சில நபர்களே போய் கேட்குறாங்க, நீ தானே ப்ரோ வந்து ஷேர் பண்ண, இப்போ என்ன வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற, என்ன மேட்ருன்னு கேட்டோன்னே டிஎம் வா அப்படின்றான். அப்புறம் போய் என்ன பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியலை. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, நார்மலாக விஜய் கார் ஓட்டுறாரு, இதுலடா இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருந்தோம்னா, டக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. 2 கேள்வி. ஒன்று, ஏன் விஜய் வந்து சீட் பெல்ட் போடலை, போட்டாரா இல்லையா? 2வது, விஜய் வண்டி ஓட்டும் போது பக்கத்தில் ஒரு ட்ரிங்க் ஒன்று இருக்குது, அது என்ன ட்ரிங்க்கு, அது சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் தானா இல்லை சரக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கான விளக்கத்தை நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா வண்டி ஓட்டினது அவர் மேலே தான் அலிகேஷன் வைக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நியாயமானவர், தூய சக்தி, மானமுள்ள ஒரு சக்தி, அதுவும் குறிப்பாக ஓப்பனாக நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு 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 சிஸ்டம் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் தான் வந்து பதில் சொல்லணும். ஆனால் இப்போ வரைக்கும் வாய் திறக்கலை. டக்குன்னு இன்னைக்கு நம்ம சில செய்திகளை எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் 5 இடங்கள்ல போக்சோ வழக்குகள், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. 5 இடத்துல. முதல் இடத்துல கும்மிடிப்பூண்டி 3 வயசு குழந்தைய வந்து கொன்னுட்டானுங்க. அதுக்கு காரணம் வெளிமாநில சம்மந்தப்பட்ட நபர்கள்னு சொல்லி ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திருவள்ளூரில் ஒரு 7 வயது சிறுமி, அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு 12 வயசு சிறுமி, அப்புறம் தாம்பரத்தில் ஒரு 10 வயது சிறுமி, அப்புறம் பூந்தமல்லியில் ஒரு 7 வயது சிறுமின்னு சொல்லி வரிசையாக குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் இன்னைக்கு மட்டுமே ஒரு 5 சம்பவம் நடந்திருக்கு. இதை நம்மளால ஏற்றுக்கவே முடியல. எல்லாரும் கேள்வி கேட்டு விஜயை போட்டு அடி மிதிக்கிறாங்க, போட்டு பதில் சொல்லு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி பார்க்குறேன். முதல்வன் பட பாணியில் முதலமைச்சர் விஜய் அதிரடி நடவடிக்கை, இமிடியட்டா ஆக்ஷன் எடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு நியூஸை பரப்புறாங்க. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, விஜய் வந்து மதுத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஊழியர்களை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாரு, அவங்களாம் எல்லாருமே வந்து திருட்டு பசங்க, அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க வல்கர் வாரியர்ஸ் ஒரு நியூஸை பரப்பிட்டு இருக்கிறான். நான் ஒரு செகண்ட் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா இப்போ இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களும் அப்படியே மழுகடிக்கப்படுது. அந்த பக்கம் பார்த்தோம்னா விஜய் மக்கள் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வண்டி ஓட்டும் போது நீங்கள் ஏன் சீட் பெல்ட் போடலை, பக்கத்தில் இருக்க ட்ரிங்க் என்ன ட்ரிங்க்னு கேள்வி கேட்குறாங்க. விளக்கம் அவர் கொடுக்கணும். அது அவர் உண்மையாக சொன்னாலும் பொய் சொன்னாலும் விளக்கம் அவர் கொடுக்கணும். இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை மட்டுப்படுத்துறதுக்காக மட்டுமே இன்னைக்கு திடீர்னு இந்த ஒரு நியூஸை பரப்புறாங்க. இது ஒன்று இன்னைக்கு ஒரே நாளில் 200 பேரை வேலையை விட்டு தூக்கலை. இவங்க ஆட்சிக்கு வந்தது வந்து இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய நியூஸ் எல்லாம் இல்லை. தப்பு செஞ்சால் சஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே தான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய செய்தி இல்லை. ஆனால் திட்டமிட்டு இந்த செய்தியை இன்னைக்கு உருவாக்குறானுங்க. இது பெரிய செய்தி, அவர் எவ்வளோ பெரிய மாஸ் பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய பிளாஸ்ட் பாருங்கன்னு இன்னைக்கு உருவாக்குறானுங்க. அதுதான் பிரச்சனை. எந்த தாவேக்கா காரனும், எந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும், எந்த அபியூசர் நாயும், எந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், டிவிக்கு சப்போர்ட் இன்ஃப்ளூயன்சரும் ஒருத்தம் கூட, ஒரு பய கூட இன்னைக்கு 5 போக்சோ வழக்குகள் குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி பேச வாய் இல்லை. விஜய் சீட் பெல்ட் போடாமல் ஏன் கார் ஓட்டினாருன்னு சொல்லி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு கேள்வி இருக்குன்னா அதை பற்றி அவங்க விஜய்கிட்ட கேள்வி கேட்டு தான் ஆகணும். விஜய் அதுக்கு விளக்கம் கொடுத்தா ஆகணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதியாச்சே, ஓப்பனாக நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர் தானே. அப்போ அவர் ஓப்பனாக தானே வந்து நிற்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்க எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க பாரு. அவங்க செஞ்ச ஒரு தப்பு, இவங்க ஆட்சியில் ஒரு தப்பு நடக்குது, விஜய மக்கள் கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகுது. இதை எவனும் கேள்வி கேட்டு பெரிய அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு இன்னைக்கு இந்த செய்தியை அவங்க பெரிய அளவில் பரப்புறாங்க. விஜய் வந்து அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு, பிளாஸ்ட் பண்ணிட்டாருன்னு.
இது எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம், இது எவ்வளவு பெரிய ஐயக்கத்தனம். இதுல போதாத குறைக்கு ஆதவ அர்ஜுனா அவரு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வேறுபாடலாம் இல்லை. அதிமுகவுடைய தலைமை அங்கே வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அதிமுக தொண்டர்களை வாழ வைக்கிறோம், நாங்கள் தான் அவங்க தான் இவங்கன்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்கை நீட்டி திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்னு சொல்லி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒரே கொள்கை தான் வச்சிருக்கோன்றாரு. நான் என்ன கேள்வி கேட்குறேன், நீ திமுகவுக்கு மாற்றா இல்லையா, அதிமுகவுக்கு மாற்றா இல்லையா, தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் மாற்றா வந்த தூய சக்தியா இல்லையா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? நீ பண்றது தப்புன்னு ஊருக்கே தெரியுது, தப்புன்னு ஒத்துக்க மாட்டேற. அதிமுக எங்களுக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் நாங்களும் வேற இல்லை, நாங்கள்லாம் ஒண்ணுதான்ற. அப்ப அதிமுக மாதிரி நீ ஊழல் சக்தியா? திமுகவுக்கு எங்களுக்கும் கொள்கை மாறுபாடே கிடையாது, எங்களுக்கும் ஒரே கொள்கைன்ற. நீ என்ன கொள்கையை இது வரையும் பேசி தொலைஞ்சான்னு எனக்கும் தெரியல. சரி, திமுக தீய சக்தி, அவனுக்கு ஊழல் பண்றதா அவனுக்கு கொள்கைன்னா அப்ப அந்த கொள்கையை தான் நீ பண்ண போறியா? என்னதான் பிளான்ல இருக்கீங்க? ஏதாவது ஒரு முடிவு வர்றா, ஒன்னு இங்கிட்டு நில்ல அங்கிட்டு நில்றா. என்ன பேசுறோம் என்ன பண்றோன்னே தெரியல. 25,000 பேரை நாங்க கூட்டுறோம், அது மிகப்பெரிய செய்தின்னு உருவாக்குறாங்க. உன் கட்சியில 25,000 பேர் வந்து சேரதெல்லாம் இங்க பெரிய செய்தியே இல்லப்பா. அதனால நாட்டு மக்களுக்கு எந்த பலனும் கிடையாதுப்பா. எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்க கட்சியில 25,000 பேர் சேர்றாங்கிறதுல எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இன்னைக்கு எவன்லாம் அதிமுக விட்டுட்டு இன்னைக்கு தாவேகா கிட்ட போய் சரணடைகிறானோ, அங்கே பதவி சுகத்துக்காக அவனோட சுயநலத்துக்காக அவன் கிளம்பி போறானா, அவன்லாம் துரோகி. அதிமுக காரன்லாம் அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செருப்பை கழட்டி அடிங்க அவங்கள. தப்பே கிடையாது. அவன் அதிமுகவில் இருக்கிறவன் கிளம்பி உனக்கு கட்சி தலைமை பிடிக்கலன்னு சொல்லி நீ வெவ்வேறு கட்சிக்கு போறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன பண்ற தெரியுமா? தாவேகா ஜெயிச்சிருக்கு அதனால போற. எங்க நீங்க ஏதோ அந்த கட்சிக்கு போன நொன்னைங்கெல்லாம் சொல்லி அவனாவது ஒருத்தன் தாவேகாவோட கொள்கை என்னன்னு, கோட்பாடு என்ன, எதை மாற்ற வந்திருக்காரு, எதை புடுங்க வந்திருக்காரு, எதை பேக்க வந்திருக்காருன்னு. உங்களெல்லாம் ஊழல் சக்தின்னு சொல்லி உங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துறான்டா. இன்னைக்கு நீங்களாம் வெக்கமே இல்லாம அவங்ககிட்ட போய் உட்காந்து அவங்ககிட்ட போய் அடிமை வேலை பார்க்கறதுக்கு போயிருக்கீங்கடா. நீங்களாம் கொத்தடிமைடா. நாங்களாம் திராவிட கட்சிகள், நாங்களாம் புடுங்கின சக்திகள்லாம் பேசாத. நீங்களாம் கொத்தடிமை. கேவலமா இல்லை? உனக்கு ஓட்டு போட்டு மக்களை உட்கார வைக்கிறான், நீ மக்களுடைய தீர்ப்பை மதிக்காம நீ அப்படியே அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம கட்சி அதிகாரத்துக்கு வரலையேன்னு சொல்லி அப்படியே நம்மளெல்லாம் நட்டாத்துல விட்டுட்டு நீ கிளம்பி நீங்க போய் அங்க போய் சேர்ற. இது துரோகமா இல்லையா? இத பத்தி எவனுமே பேச மாட்டாங்க. திமுக அதிமுகன்ற கட்சி அழியுது ஒளியுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பாசிச சக்திகள்லாம் ஈஸியாக நுழைஞ்சிருவான். இந்த மதவாத சிந்தனை கொண்டவன், இந்த சன் பரிவார் இயக்கம் பூரா பேரும் ஒன்று சேர்ந்துருவான். தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கி நாசப்படுத்தி கொண்டு போய் வடக்கில் நடக்கக்கூடிய அந்த ஐயோக்கியத்தனத்தை அராஜகத்தை இங்கே நடத்த ஆரம்பிச்சிருவான். நல்லா கவனி, வடக்கில் ஐயோக்கியத்தனம் நடக்குது, அராஜகம் நடக்குன்னு சொல்லி இன்னைக்கு கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி உருவாகி இளைஞர்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு அவன் மாற்றத்துக்காக வந்து நிற்கிறான். அது மாற்றம். விஜய் வந்தா மாற்றுவார், லாரன்ஸ் வந்தா மாற்றுவார், அண்ணாமலை வந்து மாற்றுவார்னா யாரும் மாற்ற மாட்டாங்க. ஒரு தலைமை நோக்கி போகிறத முதல் நிறுத்து, இந்த கலாச்சாரத்தை நிறுத்து. அண்ணாமலை கூட ஏதோ சில விஷயங்களை புதுசாக அறிவிச்சிருக்காரு, எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த டேர்ம் தான் ஒருத்தவங்க இருக்க முடியும், இத்தனை டேர்ம் இருக்க முடியாது. ஒருத்தங்க சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஊராட்சி மன்ற தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் கூட அவங்கள நாங்கள் முறையாக ட்ரெயின் பண்ணி அனுப்புவோம், நிர்வாகத்தை சொல்லி கொடுத்து அனுப்புவோன்றாரு. இதெல்லாம் நான் வரவே இருக்கிறேன். புஷி ஆனதுக்கெல்லாம் என்ன நிர்வாகம் தெரியும்? அந்த அம்மா ஒன்று கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு, இந்த கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மான ஒரு லேடி ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் பாரு, அந்த மாதிரி குழந்தைய கையில் வச்சு நடந்துகிட்டே இருக்கு. இது எனக்கு புரியல. நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க? என்ன லட்சணத்துல நீங்க என்ன உங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன? தாவேகாவுடைய பொருளாதார கொள்கை என்னப்பா? நீ அதை மட்டும் சொல்லு. நீ எந்த கட்சிக்கு மாற்றா வந்திருக்க நான் சொல்றேன். தாவேகாவுடைய பொருளாதார கொள்கை ஏதாவது ஒன்று சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ட்ரில்லியன் கணக்கில் நாங்கள் வந்து முதலீட்டை இருக்க போகிறோம், தமிழ்நாட்டுடைய வருமானத்தை வந்து நாங்கள் பெருக்க போகிறோம்னு விஜய் போய் பேசுகிறாரு. அந்த ட்ரில்லியன் கணக்கில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்க போகிறீங்கன்னா அப்போ அதுக்குன்னு சில பொருளாதார கொள்கையை வச்சுருப்பீங்கல்ல, அந்த பொருளாதார கொள்கை என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்பேன். எவனாவது வாங்க பேசுவோம். பொருளாதார கொள்கைன்னா என்னன்னு நம்ம தனியாக வந்து விவாதமே நடத்துவோம். வாங்க
உங்க முதல்வர் விஜயை வந்து சொல்ல சொல்லு, இதுதான் பொருளாதார கொள்கை, தாவேக்காவுடைய பொருளாதார கொள்கை இதுதான்னு பேச சொல்லு. அந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா மதுத்துறை அமைச்சர், நாங்க வந்து மதுக்கடையை மூடிட்டோம், அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாம் ஆல்ரெடி நாங்கள் பத்திரிக்கையில் கொடுத்துட்டோம் அப்படின்றார். நானும் தேடி தேடி பார்க்குறேன், காணோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மறுபடியும் கூட பத்திரிக்கையில் வந்ததை கோட் பண்ணி உங்களுடைய ட்வீட்டில் போட்டால் போதும். ட்வீட்டில் போடுங்க, கோட் பண்ணி போடுங்க. இந்த அருக்கு சென்னையில் இங்கே இத்தனை கடையை மூடி இருக்கும், ஒரு 10 கடையை மூடி இருக்கும், இதுதான் அந்த கடை நம்பர், இதுதான் இந்த லொக்கேஷன் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலப்பா. நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் திரும்பி ஆர்டிஐ போட்டோம்னா ஆர்டிஐக்காரன் அதுக்கான கோப்புகள் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறான். அப்போ கேள்வி வருது, நாங்கள் கேள்வி கேட்குறோம். உடனே நீங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சோன்றீங்க. அறிவிச்சதை மறுபடியும் அறிவிச்சு தொலைங்க. நீ ஏற்கனவே அறிவிச்சிருக்கிற, அப்புறம் ஆர்டிஐக்காரன் எதுக்கு கோப்புகள் இல்லைன்னு சொல்கிறான்? ஏன் இல்லைன்னு சொல்கிறான்? நீ தான் நிர்வாகம் பண்ணுற. இதுக்கும் திமுக சதியா? ஆர்டிஐயில் வந்து கோப்புகள் இல்லை அப்படின்னு பதில் எழுது திமுக காரனா? எழுதி அப்படியே திமுக அப்படியே சதி பண்ணி எழுதி கொடுத்துருச்சா ஆர்டிஐயில்? நல்லா வருது, சொல்லிடக்கூடாதேன்னு பார்க்குறேன். மட்டமான ஒரு அரசியல் பண்ணுறீங்கடா, மகா மட்டமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்கடா. இப்படி ஒரு மகா மட்டமான அரசியலை நான் பார்த்ததே இல்லைடா. இவ்வளோ கேவலமான அரசியல் நான் பார்த்ததே இல்லைடா. எங்கடா அந்த சோலார் நாயகன் எங்கடா போனா? ஒரு சோலார் நாயகன் இப்போ சமீபத்தில் பேசியிருந்தான் பாருங்க. சோலார் பேனல்னு சொல்ல தெரில, சோலார் சிஸ்டமா? படிச்சியா பண்ணிக்கினி மெச்சியா ப்ரோ நீ ஸ்கூலில்? எனக்கு கேள்வி ப்ரோ, நீ படிச்சியா பண்ணிக்கினி மெச்சியா? உன் வீட்டில் கரண்ட் வந்து எடுத்துக்கன்னு உன் வீட்டு அட்ரஸை பின் பண்ணி போட்டு தான் நான் வந்து எடுத்திருப்பேன். இங்கேருந்து என் ஊர் பேராவரணி தொகுதி வரைக்கும் எடுத்து போய் என் தொகுதி மக்களுக்கு எல்லாருக்கும் நான் கரண்டை கொடுத்துருப்பேன். என்ன ப்ரோ, அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது பேசுகிற அப்படின்னா தற்குறித்தனமாக, முட்டாத்தனமாக, கேனத்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக நீ வந்து ஃப்ளவர் மாதிரி பேசுகிற அப்படின்னா தயவு செஞ்சு உன் வீட்டு அட்ரஸை பின் பண்ணி இந்த அட்ரஸில் தாங்க கரண்ட் இருக்குது, இந்த அட்ரஸில் தாங்க காவேரி தண்ணி இருக்குது, இந்த அட்ரஸில் தாங்க எங்களுக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லு. இப்போ மேகதாது அணை கட்ட போகிறேன்றான், கேள்வியை கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காதீங்க. மேகதாது அணை கட்டினா கட்டிட்டு போட்டோம், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, நடுத்தரில் போய் நின்று எல்லாரும் தூக்கு மாட்டி சாவோம். பைத்தியக்காரப்பால மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு தற்குறி கூட்டத்தை இவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு ஒரு கல்ட்டு குரூப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்த போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், தலைவா இன்னும் இந்த 5 வருஷம் ஆட்சி முடிய எத்தனை காலம் இருக்குன்னு கேட்டார். நான் சொல்கிறேன், 5 வருஷம் ஆட்சி முடிய எத்தனை காலம் இருக்குன்னு யோசிக்காத, நம்ம இந்த ஆட்சி காலத்தில் நம்ம எத்தனை நாள் உயிரோட வாழ போகிறோம் அப்படின்ற டேட்டா கணக்கு பண்ணு. அவ்வளவுதான். இதுக்கு மேலே இவங்களோட நம்ம மாரடிக்க முடியாது. சாமி, என்னோட எழுந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தால் கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ வந்து எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.